ஹலோ ஆல் 12th கெமிஸ்ட்ரி ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் லெசனில் நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்கஹால்ஸ் பற்றியும் ஃபீனால்ஸ் பற்றியும் பார்த்தோம். இதுக்கப்புறம் ஈத்தர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஈத்தர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஈத்தர்ஸ் எப்படி இருக்கும்? ஆர் ஓ ஆர் டேஷ், இந்த ரெண்டு ஆரும் ஒரு அல்கைல் குரூப்பாவோ அரைல் குரூப்பாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு அல்கைல் இல்லைன்னா ஒரு அரைல் குரூப் நடுவில் ஒரு ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகிருக்கிறது தான் ஈத்தர்ஸ். இந்த ஆக்சிஜன் கிட்ட ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஈத்தர்ஸ் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைட்ரோ கார்பன்னா என்னது? ஒரு கார்பனும் ஒரு ஹைட்ரஜனும் இருந்தால் ஹைட்ரோ கார்பன். பாருங்கள், ஒரு மீத்தேன் இருக்குது. அந்த மீத்தேனில் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு மீத்தாக்சி, ஒரு அல்காக்சி குரூப்போ இல்லை ஒரு அரைலாக்சி குரூப்போ இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஈத்தர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அல்காக்சி குரூப் இல்லைன்னா ஒரு அரைலாக்சி குரூப் இருந்தால் அதுக்கு பேர் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா ஆஃப் அலிஃபேட்டிக் ஈத்தர்ஸ். அலிஃபேட்டிக் ஈத்தர்ஸ்னால் என்னது? ஒரு அல்கைல் குரூப் வந்து ஒரு, அதாவது நான் அரோமேட்டிக் ஈத்தர்ஸோட ஜென்ரல் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா CnH2n+2O. இந்த ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த ஈத்தர் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து மீத்தாக்சி மீத்தேன், சரிங்களா? இதில் எத்தனை சி இருக்குது? C2, ஹெச் வந்து 2 × 2 + 2 ஒரு O. அப்போ C2, 2 C இருக்கா? ஹெச் எத்தனை இருக்கணும்? ஹெச் 2 × 2 4, 4 + 2 6. அப்போ 6 ஹெச் இருக்கணும். இங்கே ஒரு 3 ஹெச் இருக்குது, இங்கே ஒரு 3 ஹெச் இருக்குது, அப்புறம் ஒரு O இருக்கணும். இருக்கா? இப்படி தான் ஒரு அல்காக்சி ஈத்தரை நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா? இது இப்படி தான் பண்ணுவாங்க. இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்ஸை ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஈத்தர்ஸ்னும் செகண்ட் வந்து மிக்ஸ்ட் ஈத்தர்ஸ் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்க. சிம்பிள் ஈத்தர் அப்படின்னா ரெண்டு அல்காக்சி குரூப், ரெண்டு சேம் அல்காக்சி குரூப் வந்து ஒரு ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ரெண்டுமே சேம் இல்லையா? இது ஒரு மெத்தில், இது ஒரு மெத்தில். இந்த ரெண்டு மெத்தில் ஒரு ஆக்சிஜன் கூட இருந்ததுன்னா அதை வந்து சிம்பிள் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னா என்னென்னா 2 அல்கைல் ஆர் அரைல் குரூப், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக. அதை இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு எழுதுகிறேன். CH3O CH3, இங்கே ஒரு CH3. இது வந்து ப்ரோப்பேன், இது வந்து மெத்தில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சப்ஸ்டியூஷன். ஸோ மீத்தாக்சி ப்ரோப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஒரு அல்கைல் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த அல்கைல் குரூப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் அல்கைல் குரூப் இல்லைன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் அரைல் குரூப் வந்து சேர்ந்துருந்தால் அதை மிக்ஸ்டு ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம சிம்பிள் ஈத்தருக்கு ஒரு அல்கைல் குரூப் அண்ட் அரைல் குரூப் பார்ப்போம். CH3O CH3. ஸோ மீத்தாக்சி மீத்தேன், இது வந்து சிம்பிள் அல்கைல் ஈத்தர். இதே ஒரு சிம்பிள் அரைல் ஈத்தர் எடுத்துட்டோன்னா C6H5, அதாவது இந்த C6H5ங்கிறது ஒரு பென்சின் ரிங்கு, இதில் ஒரு O, C6H5, இங்கே ஒரு பென்சின் ரிங்கு. இப்படி இருந்ததுன்னா ஃபீனாக்சி, அதாவது ஃபீனாக்சி, ஒரு ஃபினைல் கூட ஒரு O இருக்கிறதுனால ஃபீனாக்சி. இது வந்து பென்சின்லேருந்து ஒரு ஹெச் போய் தான் இந்த ஃபீனாக்சி கூட சேர்ந்துருக்கு, அதனால் ஃபீனாக்சி பென்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மிக்ஸ்ட் ஈத்தருக்கு ஒரு அரைல் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CH3O C6H5, அதாவது ஒரு பென்சின் ரிங்கு OCH3. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதோட சப்ஸ்டியூஷன். ஸோ
மீத்தாக்சி பென்சின். இது நம்ம அனிசோல்னு சொல்லுவோமா? ஓகே, இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஈத்தர், சிம்பிள் ஈத்தர் அண்ட் மிக்ஸ்ட் ஈத்தர். ரெண்டு ஒரே டைப் ஆஃப் அல்கைல் குரூப் இல்லை ரெண்டு ஒரே அரைல் குரூப் ஒரு ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆயிருந்ததுன்னா சிம்பிள் ஈத்தர்ஸ். ரெண்டு டிஃப்ரெண்ட்டான அல்கைல் குரூப் ஒரு ஆக்சிஜன் கூடயோ இல்லை ரெண்டு டிஃப்ரெண்ட்டான அரைல் குரூப் ஒரு ஆக்சிஜன் கூடயோ அட்டாச் ஆயிருந்தால் அதை மிக்ஸ்ட் ஈத்தர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?